இந்த வீக் வடபழனி கோயில் போகவே இல்ல. ஸோ, இன்னைக்கு சண்டேனாலும் கட்டாயமா போணும்னு சொல்லிட்டு, நான் அவசரமா சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஸ்பெஷல்னு கேட்டா, நான் கோயம்புத்தூர் ஸ்பெஷலான பருப்பு சாதமும், கத்திரிக்காயும் பண்ணினேன். அது எப்படி பண்ணேன்னா ஒரு அழாக்கு அரிசினா 1/2 அழாக்கு பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோடவே அந்த அரிசி பருப்பையும் வதக்கிருங்க. ஸோ 1:2 தண்ணி ஊற்றிட்டு, அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, அதோட முக்கியமாக கீ ஊற்றிட்டு, கொத்தமல்லி போட்டுட்டு, அது 4 விசில் அடித்த உடனே சிம் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறேங்க. ஸோ கத்திரிக்காய் எப்படின்னா 4ஆக கட் பண்ணிட்டு, அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அந்த ஆயிலே சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, தனியா பொடி, உப்பு இதெல்லாம் வதக்கிட்டு, அதோடவே அந்த கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ முதல்ல நார்மல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஸோ அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சு, அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு, அது நல்லா கொதித்து திக்காக வரும்போது, நான் என்ன பண்ணினேன்னாக்கா நிலக்கடலையும் வெள்ளை எள்ளும் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா மேலே தூவிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு அப்பளம் மெயினாக வைங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், அப்புறம் நான் கட்டாயமாக தயிர் வெங்காயம் வச்சுப்பேன். ஸோ இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.